இன்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் கண்ணியத்துக்குரிய ரிஸ்வி முஃப்தி ஷேக் அவருங்க இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தொடர்பாக முஸ்லீம்களுக்கு ஒரு முக்கியமான உரையை வழங்கினாங்க. உண்மையில் நாங்கள் அவங்கள மதிக்கிறோம், அவங்களோட தலைமைத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஆனாலும் அந்த உரை தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அல்லது அவங்களுக்கு சரியான தெளிவற்ற சில தகவல்கள் காரணமாக சில சிக்கலான கருத்துக்களை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அது தொடர்பான விரிவான அறிக்கையும் இன்ஷா அல்லாஹ் நாளை நாங்கள் ஊடகங்களுக்கு வழங்குறதுக்காக இருக்கிறோம். அதில் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் இப்போ கிண்ணியா ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவராக பொறுப்பாளராக இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறேன் என்ற வகையில் என்னுடைய ஜமியத்துல் உலமாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிண்ணியால அவரோட நான் பூர்த்தியான தொடர்பில் இருந்தேன். அவர் இந்த கடிதத்தில் சைன் பண்ணவில்லை, அவருடைய பேர்ல தவறான சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இதையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஜமியத்துல் உலமாவுடைய பேரை வீணாக எடுத்திருக்கிறீர்கள். இப்படியான காரியங்கள் செய்ய வேண்டாம். செய்தவர்கள் தவறை செய்தீர்கள். அவருக்கு நீங்க நெருக்கடியை உண்டாக்கி அவர் அந்த இடத்திலிருந்து நீங்கி விட்டார். இருக்கிறேன் என்ற வகையில ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அந்த உரையில வந்த ஒரு விஷயம், ஒரு போலியான ஒப்பமிடப்பட்டு போலியான சிக்னேச்சர் இடப்பட்டு அந்த கடிதம் பிரசுரிக்கப்பட்டது அல்லது வெப்தளங்கள்ல போடப்பட்டு உலகத்துக்கு ஒரு நாட்டில் ஒரு செய்தி பரவுன என்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு கருத்து தலைவர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் உண்மையில் அந்த கடிதத்தில் ஒப்பமிட்டிருந்தவர் வேறு யாரும் அல்ல, நான் என்னுடைய சொந்த ஒப்பத்தை தான் இட்டிருக்கிறேன். ஏற்கனவே தலைவராக இருந்து உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று இப்பொழுது லீவில் வந்திருக்கிற நசார் மௌலவியோடு தான் எங்களுடைய தலைவர் பேசியிருக்கிறார். அவர் இப்ப இருக்கிற தலைவர் நான் என்று சொன்னதாகவும் எங்களிடம் தலைவர் நசார் மௌலவி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த 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 இடத்துல எந்த ஒப்பம் தான் இருந்தது, அது எந்த வகையிலையும் வேறு யாருடைய ஒப்பம் அல்ல. இந்த பெருநாள் பிறகுதான் அவர் மீண்டும் இந்த ஜமியத்துல் உலமாவை பொறுப்பெடுப்பதாக கூறிய அதே வேளை இரவு நடந்த அந்த மீட்டிங்ல கூட நான் அவருக்கு சொன்னேன், இப்ப எங்களோட தலைவர் மாவட்ட தலைவராக இருந்தவர், ஊர் தலைவராக இருந்தவர் இருக்கிறார், அவருடைய தலைமையில் இந்த முடிவு எடுப்போம் என்று கூட நான் சொன்னேன். நான் பொறுப்பாக இருந்தாலும் இந்த காலப்பிரிவுல அவருடைய தலைமையில முடிவெடுக்கும் என்று நான் சொன்னேன். ஆனால் இங்கிருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் சாட்சி அவர் உடனடியாக சொன்னார், இல்ல இல்ல இப்ப பொறுப்பா இருக்கார், தலைவராக இருக்கிறார் ஹிதாயத்துல்லா ஷேக், எனவே அவருடைய தலைமையிலே இந்த முடிவை நாங்கள் எடுப்போம்னு சொல்லி அவராக சொன்னார். அதன் பிறகுதான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு அந்த கடிதத்தில் என்னுடைய ஒப்பத்தை நான் விட்டிருக்கிறேன். எங்களுடைய இப்போது இருக்கிற செயலாளர் ஷஃபாத் மதனி அவருடைய ஒப்பமும் அந்த கடிதத்திலே காணப்படுகிறது. எனவே அது ஒரு போலியான ஒப்பமோ அல்லது அந்த கடிதம் ஒரு பிழையான செய்தியோ அல்ல. இங்கு நாங்கள் தெளிவாக அடுத்த தீர்மானம் எடுத்து நான் ஒப்பமிட்டு வெளியான ஒரு கடிதம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு அந்த உரை அவருடைய தலைவருடைய உரை தொடர்பான விரிவான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த அறிக்கையிலே தெளிவுபடுத்துவதற்காக இருக்கிறோம்.